அரசியல் தலைவர்கள் நாகரிகம் எல்லாம் பேசுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க பேசுறது நாகரிகமற்ற பேச்சு. அது அப்படிதான் சொல்ல முடியாது. இந்திய கூட்டணி நம்ம தொகுதி எத்தனை தொகுதி இருக்கும்? இல்ல, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை தொகுதிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு எடுக்கல. பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு. சமூக வலைத்தளங்கள பொது தொகுதியில நம்ம நிக்கிறோம். இல்ல, கேட்டிருக்கோம். கேட்காமல பொது தொகுதி ரிசர்வ் தொகுதி எல்லாம் கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தையில் தானே முடியும். அது இன்னும் யாருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இருக்கலாம். எப்படி சொல்ல முடியும்? இருக்கலாம். இப்ப சொல்ல முடியாதுல்ல. பேச்சுவார்த்தை மூலமாக அலையன்ஸ்ல என்ன இந்திய அலையன்ஸ்ல லீடர்ஸ் எல்லாம் பேசுறாங்களோ நாங்கெல்லாம் பேசணுமோ அதுதான் முடிவெடுக்கணும். எந்த தொகுதி நிக்கணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுவாங்களோ அங்கதான் நிற்கும். எல்லாம் நான் நிக்கிற தொகுதி எல்லா தொகுதியும் நம்ம தொகுதி தான். நம்மளோட எதிர்பார்ப்பு எத்தனை தொகுதி நம்மளுக்கு கொடுப்போம்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. கேட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 10 தொகுதி கேட்டிருக்கோம். அவங்க இன்னும் பேச்சுவார்த்தையில் எத்தனை தொகுதி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கேட்டா பேசினாதான் சொல்லணும். தமிழக மன்னர்களை பற்றி பெருமாள் வந்து ரொம்ப கடுமையாக அமர்த்த முடியும். மன்னர்கள்லாம் நாங்கள் தமிழர்களே கிடையாது, அவங்க வடைய வீரர்களுக்கு வந்து அது வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வன்மையாக கண்டிக்கக்கூடிய பேச்சு. தமிழ் தான் என்னன்னு தெரியாம பேசுறாங்க. அதனால தமிழ் சொல்வது போலியான தனம் என்பது இதாக எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சுதானே? எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை, பத்திரிகை செய்திக்கு புரிஞ்சதுன்னா எனக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு புரியல. அது பேச எனக்கு புரியவே இல்லை. உண்மைதான் சொல்றேன். சினிமா டைலாக் அடிச்சாரு. ஆனால் என்ன பேசினாருன்னு எனக்கு புரியல. நானும் நிறைய பேர் போட்டு பார்க்குறேன். ஒன்றும் புரியல. அவர்கிட்ட விவகாரம் பண்ண நிலவில் அவர் பெரிய ஆள் இல்லை. நான் போகணும்னு அவசியமே இல்லை. தேவைன்னா அவரை வர சொல்லுங்க. நாங்கள் போக மாட்டோம். நம்ம தொடர்ந்து பட்டியலிட்டு விளையாடுறோம். அப்போ அந்த இடஒதுக்கீடு நம்மளுக்கு இல்லை, அது எங்களுக்கு அந்த நெசசிட்டி இருக்கு. எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுன்னா அதுக்கு விகிதாச்சார அடிப்படையில் கேட்கணும்ல. அது கண்டிப்பாக வேணும்ல. இடஒதுக்கீடு உண்டு, விகிதாச்சார அடிப்படையில். ஜாதி எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஜனத்தொகை இருக்கு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குன்னு கேட்டோம். அரசியல் தலைவர்கள் நாகரிகம் எல்லாம் பேசுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க பேசுறது நாகரிகமற்ற பேச்சு. அது அப்படிதான் சொல்ல முடியாது. இந்திய கூட்டணி நம்ம தொகுதி எத்தனை தொகுதி இருக்கும்? இல்ல, பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை தொகுதிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு எடுக்கல. பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு. சமூக வலைத்தளங்கள பொது தொகுதியில நம்ம நிக்கிறோம். இல்ல, கேட்டிருக்கோம். கேட்காமல பொது தொகுதி ரிசர்வ் தொகுதி எல்லாம் கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தையில் தானே முடியும். அது இன்னும் யாருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இருக்கலாம். எப்படி சொல்ல முடியும்? இருக்கலாம். இப்ப சொல்ல முடியாதுல்ல. பேச்சுவார்த்தை மூலமாக அலையன்ஸ்ல என்ன இந்திய அலையன்ஸ்ல லீடர்ஸ் எல்லாம் பேசுறாங்களோ நாங்கெல்லாம் பேசணுமோ அதுதான் முடிவெடுக்கணும். எந்த தொகுதி நிக்கணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுவாங்களோ அங்கதான் நிற்கும். எல்லாம் நான் நிக்கிற தொகுதி எல்லா தொகுதியும் நம்ம தொகுதி தான். நம்மளோட எதிர்பார்ப்பு எத்தனை தொகுதி நம்மளுக்கு கொடுப்போம்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. கேட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 10 தொகுதி கேட்டிருக்கோம். அவங்க இன்னும் பேச்சுவார்த்தையில் எத்தனை தொகுதி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கேட்டா பேசினாதான் சொல்லணும். தமிழக மன்னர்களை பற்றி பெருமாள் வந்து ரொம்ப கடுமையாக அமர்த்த முடியும். மன்னர்கள்லாம் நாங்கள் தமிழர்களே கிடையாது, அவங்க வடைய வீரர்களுக்கு வந்து அது வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வன்மையாக கண்டிக்கக்கூடிய பேச்சு. தமிழ் தான் என்னன்னு தெரியாம பேசுறாங்க. அதனால தமிழ் சொல்வது போலியான தனம் என்பது இதாக எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சுதானே? எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை, பத்திரிகை செய்திக்கு புரிஞ்சதுன்னா எனக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு புரியல. அது பேச எனக்கு புரியவே இல்லை. உண்மைதான் சொல்றேன். சினிமா டைலாக் அடிச்சாரு. ஆனால் என்ன பேசினாருன்னு எனக்கு புரியல. நானும் நிறைய பேர் போட்டு பார்க்குறேன். ஒன்றும் புரியல. அவர்கிட்ட விவகாரம் பண்ண நிலவில் அவர் பெரிய ஆள் இல்லை. நான் போகணும்னு அவசியமே இல்லை. தேவைன்னா அவரை வர சொல்லுங்க. நாங்கள் போக மாட்டோம். நம்ம தொடர்ந்து பட்டியலிட்டு விளையாடுறோம். அப்போ அந்த இடஒதுக்கீடு நம்மளுக்கு இல்லை, அது எங்களுக்கு அந்த நெசசிட்டி இருக்கு. எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுன்னா அதுக்கு விகிதாச்சார அடிப்படையில் கேட்கணும்ல. அது கண்டிப்பாக வேணும்ல. இடஒதுக்கீடு உண்டு, விகிதாச்சார அடிப்படையில். ஜாதி எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஜனத்தொகை இருக்கு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குன்னு கேட்டோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.